ரெட்மி இப்போது ரெட்மி A1 புதுசாக ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த வேல்யூக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிசைன் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ணியிருக்க பட்ஜெட் ரொம்பவே ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கான பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் பெருசாக டிசைனோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலுமே ரெட்மி இங்கே டிசைன் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரெட்மி A1 சைஸ் பொறுத்தவரை 6.52 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு இங்கே ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 60Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாகும். இந்த ஃபோனில் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே சில பேர் டவுட் இருந்திருக்கும், பஞ்சுவல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. இந்த என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் பஞ்சுவல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் இங்கே அதிகமாக எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ A22 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அண்ட் இவங்க எதுக்கு மெயினாக அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கீபேட் ஃபோன் யூசர்ஸை அப்படி ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்காக டார்கெட் பண்ணி இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 அப்ளிகேஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ப்ராசஸர் செட் ஆகும். அண்ட் பெருசாக மல்டிடாஸ்கிங்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2GB வரைக்கும் RAM கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 32GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை 8 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 5 மெகா பிக்சல். பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் இங்கே பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். ரெட்மி A1 Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்களோட ஓன் UI ஆன MI UI அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை ரெட்மி A1 6499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 2GB RAM 32GB வேரியண்ட். ரெட்மி A1 மொத்தம் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. Black, ப்ளூ அண்ட் க்ரீன் கலர். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் 9 இந்த ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.